Taste the Daily. விழுப்புரத்தில் மாரத்தான் போட்டியின் போது கடும் குளிரில் போட்டியாளர்கள் 3 மணி நேரம் காக்க வைக்கப்பட்டதால் 50 பேர் மயக்கமடைந்தது பரபரப்பானது. தமிழ்நாடு மாரத்தான் தடகள மற்றும் விழுப்புரம் மாவட்ட தடகள சங்கமும் சேர்ந்து 2 மற்றும் 5 கிலோமீட்டர் மாரத்தான் போட்டிற்கு ஏற்பாடு செய்தது. இதற்காக அதிகாலை 3 மணிக்கு வரவழைக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் செய்யாமல் போட்டிகள் தாமதமாக துவக்கி வைக்கப்பட்டது. இதில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மயக்கமடைந்தது பரபரப்பானது. ஸ்டாலின் ஆட்சியில் பெயரளவுக்கு போட்டிகள் நடத்தப்படுவதே இதற்கு காரணம் என பலரும் குற்றம் சாட்டினர். நெல்லை மாவட்டம் டவுன் பாறையடி பகுதியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உய்காட்டான் என்ற விவசாயி தனது குடும்பத்துடன் மஞ்சள் பயிருக்கு பூஜைகள் செய்து சூரியனை வழிபட்டு மஞ்சள் குலைகளை பிடுங்கும் பணியை துவக்கினார். 3 தலைமுறைகளாக மஞ்சள் பயிர் செய்து வரும் தமக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைப்பதில்லை என கூறிய விவசாயி உய்காட்டான், ஸ்டாலின் அரசு பொங்கல் தொகுப்புடன் மஞ்சள் குலைகளையும் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்றும் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். தொகுப்பு ஊதியமாக கரும்பு கொடுக்குங்க. அந்தந்த மாவட்டத்தில் விளையக்கூடிய விவசாயிகளுக்கு மஞ்சள் பயிரிட்டு விவசாயிகள் கொள்முதல் பண்ணி கரும்போட மஞ்சள் சேர்த்து கொடுத்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. விவசாயிகளும் அந்தந்த மாவட்ட விவசாயிகளும் சந்தோஷப்படுவாங்க. இது தமிழ்நாடு அரசு வருஷ வருஷம் கோரிக்கை வைக்க அதை ஏற்றுக்கிட மாட்டேங்காங்க. இந்த ட்ரிப்பாச்சும் ஏற்று அடுத்த ட்ரிப்பு கொடுக்குற மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் ரெகுநாதப்பட்டியில் இந்து முஸ்லிம் சமூகத்தினர் இணைந்து நடத்தும் இந்த ஆண்டின் முதல் வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. சூலப்பிராட்டியம்மன் கோயில் பொங்கல் விழாவையொட்டி சமூக நல்லிணக்கத்திற்காக இந்து முஸ்லிம் சமூகத்தினர் இணைந்து வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடத்தினர். இப்போட்டியில் திருச்சி, மதுரை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், சிவகங்கை, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 17 காளைகள் வரவழைக்கப்பட்டு போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றன. நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு 2 நாள் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்தனர். அத்துடன் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு மற்றும் அபயாரண்யம் வளர்ப்பு யானைகள் காப்பகத்தில் உள்ள யானைகளுக்கு உணவளிப்பதை கண்டுகளித்த சுற்றுலா பயணிகள் தங்களது செல்போன்களில் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே எதிர் திசையில் வந்த நகராட்சி குப்பை சேகரிக்கும் லாரி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்தனர். அழிஞ்சிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அன்பு என்பவர் தனது அக்காவின் மகள்களை அழைத்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் சோலூர் பகுதிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது கன்னிகாபுரம் பகுதியில் குப்பைகள் சேகரிக்கும் நகராட்சி லாரி எதிர் திசையில் வந்த நிலையில் அதன் மீது இருசக்கர வாகனம் மோதியுள்ளது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த 3 படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கண்டெய்னர் லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. நல்லாமூர் மாநில நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து சூனாம்பேடுக்கு டைல்ஸ் ஏற்றிக்கொண்டு கண்டெய்னர் லாரி சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் சாலையோரமாக பக்கவாட்டில் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்.